ஒரு சமயம் திருவரங்கத்திலிருந்து கிளம்பினார் எம்பெருமானார் திருநாராயணபுரம் பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கு. அந்த இடத்துக்கு போனோம். இந்த இடத்துக்கு போய் இருக்கும் காலத்தில் அவர் கொண்டு வந்த திருமணி காலியில் போயிடுச்சு. இப்போ அவர் ஏன் உறங்கி கிடக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிட்டு கனவிலே எம்பெருமான் தோன்றி நமக்கு திருமணம் தானே வேணும், நாம் கல்யாணிக்கரையிலே இருக்கிறோம், நமக்கு பக்கத்திலே அந்த திருமணம் கிடைக்கும் என்று சொன்னார். சொன்ன உடனே போய் எம்பெருமானார் நேராக போனார். திருமணம் எடுத்தார், சாத்திட்டார். இதில் ஒரு புத்து இருந்தது. அந்த புத்தை நல்லா கரைச்சேன் வச்சா அது வெளியிலிருந்து திருநாராயணன் கிடைத்தார். இந்த புத்தை கரைச்சாரு. இதைத்தான் இன்றைக்கும் கொண்டாடுறா புத்து கரைத்த உற்சவம். இன்னும் இன்றைக்கும் திருநாராயணபுரத்தில் உண்டு. அவளை புச்சை கரைச்சார். பெருமாளை பிரதிஷ்டை பண்ணது. பிரதிஷ்டை பண்ண உடனே நேராக ஒரு பார்த்தார். உற்சவரை காணமே சொப்பனத்திலே தோன்றி நாம் டெல்லியிலே இருக்கிறோம் என்று சொன்னோம். பெருமானார் நேராக டெல்லிக்கு வந்தார். டெல்லியில் முஸ்லீம் ராஜா கிட்ட போனார். போய் எனக்கு பெருமாள் வேணும், நான் நிறைய பெருமாள் இருக்கேன், போய் உங்களுடைய பெருமாள் யாரும் என்று சொன்னேன். இந்த ராஜா சொன்னார். உடனே போயிட்டு பெருமானார் எல்லாத்தையும் பார்த்தார். ஒரு பெருமாளும் இந்த பெருமாள் இல்லை. திரும்பி போய் படுத்துட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. படுத்துட்டாரு. போய் திரும்பியும் சொப்பனத்தை எல்லாம் வாங்க, நாம் ராஜகுமாரியினுடைய அந்த புறத்திலே இருக்கிறோம் என்று சொன்னோம். உடனே முஸ்லீம் ராஜா அங்கே உள்ள அந்த புறத்துக்கு தான் போக முடியாது, வெள்ளைக்கு